அததான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பிளாக்மெயிலுக்கு அடிப்படையாதீங்க. அதை விட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுங்க. தப்பு வந்தா கூட ஒரு 10 நாள்ல சரியா போயிடும். இதெல்லாம் சோசியல் மீடியால நிக்காது. ஏன்னா அடுத்த நியூஸ் வர வரைக்கும் அந்த பிரச்சனை அது ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா திருப்பி அந்த சோசியல் மீடியால வரக்கூடிய வீடியோக்களை வச்சு அந்த பெண் குழந்தைகளை கொடுமைப்படுத்துறத கண்டிப்பாக குறைக்கணும்னா சோசியல் மீடியால வரக்கூடிய தவறான வீடியோக்களை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். நேரா வீட்டுல சொல்லுங்க, இல்ல காவல்துறையில சொல்லுங்க, இல்ல கல்லூரியில சொல்லுங்க, இல்ல கல்லூரி முதல்வர் கிட்ட சொல்லுங்க. ஏன் அம்மா இருக்கிறாங்க, இல்ல அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுவே போதும். அதே மாதிரி ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஆப், எல்லா ஆப்பையும் போன்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுல பார்க்காத ஆபாச படம் கிடையாது. ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ அதை பார்த்து வக்கர புத்தி அடைச்சு கெட்டு போறாங்க. அதுக்கும் சட்டம் கொண்டு வரணும். இந்த ஆப் எல்லாம் டவுன்லோடே பண்ணக்கூடாது. எத்தனையோ நாடுகள்ல அந்த சட்டம் இருக்கிறது. அதாவது தேவையில்லாத ஆப் எல்லாம் போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது, ஆபாச படங்கள்லாம் போன்ல பார்க்க முடியாது. கை குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஒரு 2 இளம் தாய்மார்கள் இருந்தார்கள். அவங்க 2 குழந்தைங்களுக்கும் பேர்லாம் வைக்க சொன்னாங்க, வச்சோம். அவங்க கிட்ட நான் கேட்டது என்னன்னா, அந்த தாய்மார்கள் கிட்ட இந்த பையன்களை நல்லா வளருங்க, பெண்களை மதிக்க அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். 1.5 மாசத்துலயே இன்னைக்கு போராட்டத்துல கலந்துட்டா அந்த பையன். நாளைக்கு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் மக்களாக அந்த 2 குழந்தைங்களை வளரணும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், பெண் குழந்தைங்களை எவ்வளவு கஷ்டம் கண்டிச்சு வளர்க்குறீங்க. இங்க போக கூடாது, ராத்திரி போக கூடாது, குடிக்க கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது, 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும், 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரும். அதே கண்டிப்பு ஆண் குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். அவங்களும் சிகரெட் குடிக்கூடாது, பீடி குடிக்கூடாது, போதை பயன்படுத்தக்கூடாது, மது கடுமையாக கூடாது. அவங்களும் ஒழுங்கா வீட்டுக்கு ஒழுங்கா இருக்கணும். ஏன் அவங்களுக்கு மட்டும் பெரிய சுதந்திரம்? அவங்களும் சின்ன பசங்க தானே. ஏன்னா மனசு பெண்களுக்கு என்ன மனசோ அதேதான் ஆண் பசங்களுக்கும் மனசு. அவங்களும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். படிக்கணும், உடல்நிலையை பார்த்துக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். இந்த விஷயங்களை ஆண் குழந்தைகளுக்கும் நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் நாளைக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை கண்டிப்பாக நாம் தவிர்த்து விடலாம். இதை பத்தி தான் நம்ம நிறைய எல்லார்கிட்டயும் பேசணும். நம்ம ஆம்பளை பசங்களுக்கு வீட்டுல அம்மா அப்பாவை மதிக்கணும், அம்மாவை மதிக்கணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சியை மதிக்கணும், எதிர் வீட்டுல இருக்கிற பொண்ணை மதிக்கணும், பக்கத்துல கூட படிக்கிற கல்லூரி தோழியை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அவன் இருந்தால்தான் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லா நேரமும் போலீஸ் வருவாங்க, எல்லா நேரமும் மகளிர் காவல் நிலையம் இருக்கும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தான் அதை நம்ம பாத்துக்கணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பெண்கள் நம்ம வந்தோம், நமக்கு இவ்வளோ காவல்துறை பாதுகாப்பு போட்டு என்னவா ஸ்ட்ராட்டஜி, நம்மள 4 பிரிவா பிரிச்சுட்டாங்க, வண்டி அங்கே வழி மறிச்சுட்டாங்க. நம்மள மண்டபத்துல கொண்டு வரும்போது 10 பேரா கொண்டு வந்தாங்க, 4 மண்டபத்துல பிரிச்சு வச்சுட்டாங்க. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்க அந்த பெண் குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதாலும் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாலே அந்த குழந்தைகளை பாதுகாத்துருக்காங்க. இவ்வளவு யோசனை எதுக்கு? நம்ம போராட்டம் பண்ண வந்தவங்கள வாயை அடைக்கிறதுக்கு இவ்வளவு யோசனை பண்ணவங்க அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த யோசனை பண்ணியிருந்தா போதும், இத்தனை குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காங்க. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னப்பா இதுக்கெல்லாம் பண்றீங்க? நாங்க என்ன ஒரு கூட்டம், பெண்கள் குழந்தைகளுக்காக. அவங்க பேச முடியாத குழந்தைங்க, 13 வயசு 10 வயசு குழந்தைங்க,